அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே சீமான் அவர்கள் மேல அதிகமாக எனக்கு மரியாதை இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் மட்டும் தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், ஒரு அரசியல் விமர்சகராக என்னுடைய வேலை அரசியல்வாதிகள விமர்சனம் பண்ணுவதுதான் அப்படின்றத தெளிவாக புரிஞ்ச ஒரு நபரே தமிழ்நாட்டிலேயே சீமான் மட்டும் தான் அப்படின்னும், அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்குதே தவிர, இந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஒரு வேளையில கூட சிந்திக்க வைக்கல அப்படின்னும், ஆரம்பத்துல நானே சீமான கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்பாடுகள பார்த்து எனக்கு வியக்க தான் வைக்குது அப்படின்னு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா, நேர்காணல்லயே சீமானை குறித்து பல்வேறு விஷயங்கள சொல்லியிருக்காரு. தற்போது சவுக்கு சங்கர் விவகாரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுடைய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்னா, இதற்கு விதை போட்டதே சீமான் தான் அப்படின்னு சொல்லியாகணும். ஏன்னா, நேற்றைய தினம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல, இப்போ நீங்க சவுக்கு சங்கருக்கு தானே நடக்குது அப்படின்னு அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா, இதே பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். அந்த ஒரு தருணத்துல அனைவருமே வேடிக்கை தான் பார்ப்பாங்க அப்படின்னும், ஒரு நபருக்கு வருது அப்படின்னா, அந்த துறையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த பிரச்சனைய தங்களுக்கு வந்த பிரச்சனையாக நினைச்சு, அதிலிருந்து அந்த ஒரு நபர வெளிய கொண்டு வந்தா மட்டும் தான் நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே நெருங்காம இருக்கும் அப்படின்னும், எதனால நீங்க எல்லாருமே தள்ளி நிக்கிறீங்க? ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கான வேலைகள பாருங்க அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எல்லா பத்திரிகையாளர்களுமே சீமான் அவர்கள் தூண்டி விட்டுருக்காரு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு சவுக்கு சங்கர் நேரடியாகவே அவருடைய ட்விட்டர் பதிவில ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு பதிவு போட்டிருந்ததும், அதற்கு அடுத்தபடியாக அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்ட்மென்ட்டும் கேட்டிருக்காரு சவுக்கு சங்கர். ஆரம்பத்துல ரொம்ப நெருக்கமாக இருந்து, அதற்கு பிறகு மீண்டும் எதிரிகளாக மாறி, தற்போது மீண்டும் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா, சீமான் அவருடைய அருமைய தெரிஞ்சுக்கிட்டு, சீமான நேர்ல சந்திக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.